வாங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். சிப் மற்றும் டான் ஹீத் எழுதின புத்தகம். சில ஐடியாஸ் மட்டும் எப்படி நம்ம மனசுல அப்படியே ஒட்டிக்குது, ஆனா சிலது காத்துல கரைஞ்சு போயிடுது. அதுக்கான ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, எடுத்த உடனே தியரி ரூல்ஸ்னு போகாம முதல்ல நம்ம எல்லாருக்கும் மனசுல நின்ன ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த கதை பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுற ஒரு ஸ்நாக் பத்தினது. எதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம தியேட்டர் பாப்கார்ன் தான். 90கள்ல ஒரு பப்ளிக் ஹெல்த் குரூப் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடிவு பண்ணாங்க. அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. சாதாரணமா ஒரு மீடியம் பேக் பாப்கார்ன்ல கரெக்டா 37 கிராம் சாச்சுரேட்டட் ஃபேட் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 20 கிராம் தான் சாப்பிடலான்னு பரிந்துரைக்கப்படுது. ஆனா இது கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல். 37 கிராம் சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொன்னா நம்மள எத்தனை பேருக்கு அதோட தீவிரம் புரியும்? அது வெறும் ஒரு நம்பர் தானே, மனசுல நிக்காது. அதனால அந்த ரிசர்ச்சர்ஸ் ஒரு சூப்பரான ஐடியா பண்ணாங்க. அந்த 37 கிராம் கொழுப்புங்கிறத ஒரு படமா காட்ட நினைச்சாங்க. பிரஸ் முன்னாடி ஒரு நாள் முழுக்க நாம சாப்பிடக்கூடிய அத்தனை கொழுப்பு நிறைஞ்ச உணவையும் டேபிள்ல அடுக்கி வச்சாங்க. அதாவது இந்த எல்லா உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்டா எவ்வளவு கொழுப்பு வருமோ அதை விட அதிகமா ஒரே ஒரு பாப்கார்ன் பேக்ல இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், இந்த ஐடியா காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. நாடு முழுக்க ஒரே பரபரப்பு. தியேட்டர்காரங்க ஒரே ராத்திரியில அவங்க பாப்கார்ன் ரெசிபியே மாத்திட்டாங்க. சரி, பாப்கார்ன் கதைக்கு கிடைச்ச இந்த வெற்றி நம்மளோட பல முக்கியமான ஐடியாஸ்க்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நாம சொல்ல வர நல்ல விஷயங்கள் ஏன் மக்கள் மனசுல பதிய மாட்டேங்குது? இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்னு இருக்கு. அதத்தான் ஹீத் சகோதரர்கள் அறிவின் சாபம், அதாவது தி கர்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு அத பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தரோட நிலைமையில இருந்து யோசிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இத புரிஞ்சிக்க ஒரு சின்ன பரிசோதனையே எடுத்துக்கலாம். ஸ்டான்ஃபோர்ட்ல நடந்த தட்டுபவர்கள் மற்றும் கேட்பவர்கள் பரிசோதனை. இதுல ஒரு குரூப் ஆளுங்க ஒரு ஃபேமஸான பாட்டோட தாளத்தை மட்டும் டேபிள்ல தட்டுவாங்க. இன்னொரு குரூப் அந்த தாளத்தை கேட்டு அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இதோட முடிவு தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. பாட்டை தட்டுனவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? நான் தட்டுறது ரொம்ப தெளிவா இருக்கு, குறைஞ்சது 50% பேராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையில என்ன ஆச்சு தெரியுமா? வெறும் 2.5% பேர் மட்டும்தான் சரியா கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா தட்டுறவங்களுக்கு மனசுக்குள்ள முழு பாட்டும் ஓடிட்டு இருக்கு, ஆனா கேக்குறவங்களுக்கு அது வெறும் தொடர்பே இல்லாத சத்தமா தான் கேக்குது. இதுதாங்க அறிவின் சாபம். நாம் ஒரு விஷயத்த சொல்லும்போது கேட்கறவங்களுக்கும் நம்ம அளவுக்கு பின்னணி தெரியும்னு நாமளே தப்பா நினைச்சுக்கிறோம். அதனால நம்ம ஐடியா சரியா போய் சேராம போயிடுது. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த சாபத்தை ஜெயிக்க ஒரு வழி இருக்கு. இந்த புத்தகத்துல நம்ம ஐடியாஸ எப்படி மத்தவங்க மனசுல பதிய வைக்கிறதுன்னு ஒரு 6 பகுதிகளை கொண்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்க கொடுத்திருக்காங்க. இந்த 6 கொள்கைகளையும் சக்சஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. சரி, இதுல இருக்க முதல் 2 கொள்கைகளை வச்சு நாம ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல் கொள்கை சிம்பிள், அதாவது எளிமை. எளிமைனா ஒரு விஷயத்த மேம்போக்கா சொல்றது கிடையாது. ஒரு ஐடியாவோட ஆணிவேர், அதோட மைய கருத்தை கண்டுபிடிக்கிறது தான் எளிமை. அதாவது ஒரு ஐடியால இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீக்கிட்டு அதோட முக்கியமான சாராம்சத்தை மட்டும் சொல்றது. ராணுவத்துல சொல்ற கமாண்டர்ஸ் இன்டென்ட் மாதிரி. என்ன நடந்தாலும் இந்த ஒரு முக்கிய நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றணும்னு சொல்றதுதான் இது. சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸோட முன்னாள் சிஇஓ சொன்ன இந்த ஒரு வரிய பாருங்க. நாங்க தான் குறைஞ்ச கட்டண விமான நிறுவனம். இந்த ஒரு சிம்பிளான ஐடியா பல வருஷமா அங்க வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு எந்த ரூட்ல விமானம் விடலான்றதுலேருந்து ஃப்ளைட்ல சிக்கன் சாலட் குடுக்கலாமா வேணாமாங்கிற சின்ன முடிவு வரைக்கும் எடுக்க உதவியா இருந்துச்சு. எளிமையா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. அதாவது கேட்கிறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு சொல்றது. இப்ப பம்பரமாசு பழத்தை விளக்கணும்னா அது ஒரு பெரிய சைஸ் சாத்குடி மாதிரின்னு சொன்னா சுலபமா புரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரிதான். சரி, 2வது கொள்கைக்கு போகலாம். அன்எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பாராதது. நாம சொல்ற விஷயத்த மத்தவங்க கவனிக்கணும்னா அவங்களோட எதிர்பார்ப்பை உடைக்கணும். வழக்கமா நடக்கிற ஒரு விஷயத்த மாத்தி செய்யணும். ஒரு விமான பணிப்பெண் செஞ்ச ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. எல்லாரும் தூங்கி வழியிற அந்த சேஃப்டி அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க ஜோக் அடிச்சு காமெடியா சொல்லியிருக்காங்க. உடனே எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சு கைத்தட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வழக்கமான சலிப்பை உடைச்சதால அவங்க சொன்ன விஷயம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு டிவி விளம்பரம். ஒரு அழகான குடும்பம் புது மினி வேன்ல சந்தோஷமா ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா திடீர்னு டமார்னு இன்னொரு கார் வந்து அவங்க மேல மோதுது.
அப்போதான் நமக்கு புரியுது, இது ஒரு கார் விளம்பரமே இல்ல, சீட் பெல்ட் போடுறதோட முக்கியத்துவத்தை சொல்ற ஒரு பொதுநல விளம்பரம்னு. அந்த அதிர்ச்சி தான் அந்த செய்திய நம்ம மனசுல பதிய வைக்குது. சோ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்னா, ஒரு ஐடியாவை எல்லார் மனசுலயும் நிக்க வைக்கிறதுங்கிறது எதேச்சையா நடக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு கலை, ஒரு திறமை. அதனால நீங்க அடுத்த தடவை ஒரு ஐடியாவை சொல்ல போகும்போது கொஞ்சம் யோசிங்க. உங்களோட ஐடியாவோட மைய கருத்து என்ன? அதை எப்படி மத்தவங்க எதிர்பார்க்காத விதமா ஆச்சரியத்தோட சொல்லலாம். இந்த 2 விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்தினாலே போதும், அந்த அறிவின் சாபம் என்கிற தடைய நீங்க உடைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க சொல்ற விஷயம் சும்மா கேட்டுட்டு போறதா இல்லாம எல்லாருடைய மனசுலயும் ஆழமா பதியும்.